கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் கூட நம்ம எந்த வசனத்தை குறித்து தியானிக்க போறோம் அப்படின்னா சங்கீதம் 1:3. இந்த வசனம் விசேஷமா யாரை பற்றி சொல்லியிருக்கிறதுன்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வசனம் என்ன அப்படின்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, ஒரு கர்த்தருடைய மனுஷன் நீதிமான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்ட மரமாக இருக்கிறான். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல அவன் தனித்திருந்து கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய பிரசனத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நிலைத்திருக்கிற மனுஷனாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறாங்க. அதே போல கர்த்தருடைய வார்த்தையில ஒரு மனுஷன் நிலைத்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவன் கனிகளை கொடுக்கிறவனாக இருக்கிறான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையும் இணையும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல ஆண்டவருக்கென்று கனிகளை நம்மளால கொடுக்க முடியுங்க. அந்த கனி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கலாத்தியர் 5:22 நம்ம பார்த்தது போல ஆவின் கனி 9 குறிச்சு தாங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு. 3வது பார்க்கும்போது அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறார். பாருங்க, நீதிமான் அதாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் அப்படின்னா, அவன் தனக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லைங்க, அவன் சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்குங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரம் இலையுதிரா இருக்கிறதுனாலே அந்த மரம் கண்டிப்பா நிழல் தருகிற மரமாக இருக்குங்க. பாருங்க, அந்த நிழல்ல அநேக பறவைகள் அந்த மரத்துல வந்து கூடு கட்டும், அநேக மனிதர்கள் அந்த இடத்துல வந்து நிழலுக்காக வருவாங்க. சோ இந்த மாதிரி காரியங்கள் அநேகம் இருக்குங்க. அதனால அந்த மனுஷன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாருங்க, அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். பாருங்க, கடைசியாக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் தேவன் அதற்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாங்க. சோ நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணுங்க. அது ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல ஃபாஸ்டா நமக்கு எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனாலும் நம்ம கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஆண்டவருக்காக அவருடைய சமூகத்திற்கு என்று நம்ம அவருக்காக நேரம் செலவு பண்றதை ஆண்டவர் ரொம்ப விரும்புறாங்க. ஸோ இந்த நாளை நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க எவ்வளவோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக உங்களுக்குன்ற நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நீங்க அதிகப்படுத்தும் போது கண்டிப்பா நீங்களும் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு எல்லா காலத்திலும் கனியை கொடுக்கிறவர்களாக இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் தேவன் அது வாய்க்க செய்வார். உங்களுக்கு மட்டும் இல்லாம நீங்க சுற்றிலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசதி மூலம் ஆண்டவர் உங்களோட பேசியிருந்தாங்கன்னா உங்களுடைய சாட்சி கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆமென். God bless you.